நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு எப்படி கொட்டுதா, நல்லா சூப்பராக இருக்கா, நல்லா பக்காவாக இருக்கும் அந்த ரைஸு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அருமையாக நல்லா சூப்பராக பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேமரா தூக்குங்க. இங்கே பாருங்கள், ரைஸ் அப்படி தூக்கி போட்டால் அப்படியே மலர்ந்து அப்படியே ஓடுது பாருங்கள். நல்லா அப்படியே சூப்பராக அப்படி இருக்கணும் உங்களுக்கு ரைஸு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு நல்லா அப்படியே அருமையாக இருக்கும். ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி வீடியோ போடுங்கன்னு. இன்னைக்கு 2 கிலோ பாஸ்மதி ரைஸில் நம்ம வீடியோ போட போகிறோம். இவரையும் கூட வச்சு நிற்க வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? இவர் வந்து சென்னையில் இருந்து நம்ம கூட ட்ரைனிங் வந்திருக்காரு. இவருக்கும் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு வீடியோவாக போட்ட மாதிரியும் இருக்கும். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யறது ரொம்ப டேஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போது இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 லிட்டர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சாச்சு. வெங்காயம் உரிக்கும் போது இந்த அடுப்பு நான் பற்ற வச்சேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது 10 லிட்டர் தண்ணி. ஓகேவா? உல தண்ணி நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ தான் நம்ம மசாலாக்கான அந்த தேக்ஸா ஏற்ற போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேக்ஸா ஏற்றிக்கிங்கப்பா. ஒரு 3 கிலோ கறி 3 கிலோ அரிசி வேகிற மாதிரி ஒரு தேக்ஸா நம்ம ஏற்றிட்டோம். நல்லா ஃப்ரீயாக செய்யலாம். இப்போ தேக்ஸா ஏற்றின உடனே நம்ம வந்து ஒரு 450 ஆயில் சேர்த்துக்கிறோம். எவ்வளோ? 450 ml ஆயில் சேர்த்துக்குங்கப்பா. நம்ம தேக்ஸா ஏற்றி ஆயில் ஊற்றியாச்சு. உடனே என்ன பண்ணுறோம், நம்ம 2 கிலோ ரைஸை ஊற வச்சுக்கிறோம். அரிசியை உடைக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம கழுவிக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போது இந்த 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு ஒரு 6 கிராம் பட்டை, 4 கிராம் ஏலக்காய், 2 கிராம் லவங்கம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எப்பவும் போல் இஞ்சி பூண்டு கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், புதினா கொஞ்சம் அது கூட வச்சு நம்ம தாளி போட போகிறோம். பிஸ்மில்லான்னு அதில் போட்டுருங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 800 கிராம் வெங்காயம், 12 கிராம் பச்சை மிளகா அப்படியே ஒன்றா சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். போட்டுங்கப்பா. வெங்காயம் எவ்வளோ வதங்கணுன்னா, கண்ணாடி பதம் தாண்டி கார்னர் புரௌனு வதங்குற வரலையும் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப டார்க் புரௌனாக வதக்கிடாதீங்க, டேஸ்ட் வராது, வாசனை வராது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. கண்ணாடி பதம் தாண்டின உடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். வெங்காயம் போட்ட உடனே நம்ம 20 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்கப்பா. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு கலர் கரெக்டாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பரவலாக வைங்க. அனல் அடுப்பு வந்து மிதமான அனல் வச்சு வேலை செய்யுங்க. ரொம்ப எரிய வைக்காதீங்க, அப்புறம் கருகி போய்டும். உங்களால் அனல் பக்கத்தில் நின்று வேலை செய்ய முடியாது. சரிங்களா? ரொம்ப ஈஸிங்க. அடுப்பில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். ருசி 100% நம்ம எடுத்துடலாம். அப்படியே மிதமாக வதங்கட்டும், மிதமாகவே வதங்கட்டும். லெமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் 1.5 பழம் கரெக்டாக சேர்த்துக்குங்க. நல்லா பெருசாக 1.5 பழம் சேர்த்துங்க. சின்னதாக இருந்தால் 2 பழம் சேர்த்துக்குங்க. நல்லா பெருசாக இருக்குது, இதில் 1.5 பழம் நம்ம சேர்த்துக்கலாம். ஜூஸ் ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ போட போகிறதில்ல, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஜூஸ் ஆக்கிக்குவோம். வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்குது. இஞ்சி பூண்டு இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சரிங்களா? அந்த கார்னரில் வந்து ப்ரௌன் கலரில் வரணும். நடுவுலலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்திலே இருக்கும். ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனையாகப்பட்டதும் மசாலாவும் கிடைக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் இஞ்சி, 220 கிராம் பூண்டு சேர்த்துக்குங்கப்பா. மிக்ஸ் பண்ணுங்கப்பா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும். நல்லா பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணுங்கள். அனல் மிதமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்ல மனம் வரணும். அதை வரலையும் வதக்கிட்டுருங்க. நல்ல மனம் வரும், எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனை போய் நல்ல மனம் வருது நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 700 கிராம் தக்காளி சேர்த்துருங்க. வாங்க. ஓகே, தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துலேயே என்ன பண்ண போகிறோம், எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போது கறியை தவிர நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போது நம்ம தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி மேலேயே ஒரு 75 கிராம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து 75 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்தாச்சு. நம்ம உப்பு சேர்த்து இங்கே பாருங்கள் தக்காளி உடஞ்சிருக்கு. உடஞ்ச உடனே இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்துருவாங்க தயிர் எடுத்துருவாங்க. தயிர் 200 கிராம் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு லெமன் எடுத்துருவாங்க. நல்லா பெரிய பழம் 1.5 பழம் இருங்க. இதே எடுத்துருங்க, ஜூஸ் ஆக்கிக்கிங்க. ஓகே சூப்பர். இப்போ வந்து 30 கிராம் மல்லி சேர்த்துக்குங்க. போடுங்க, ஒரே இடம் போடுங்க. 25 கிராம் புதினா. மல்லியை விட புதினா கம்மியாக இருக்கணும். இப்போ எல்லாமே போட்டாச்சா? மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஆனால் கம்மியாக வச்சுக்கிங்க. அடிப்பிடிக்க மட்டும் தயவு செய்து விடாதீங்க. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4 நிமிஷம் மிதமான அனலில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே மிதமான அனலில் இருக்கணும். மூடி போட்டுருங்க. மூடி போடுங்க. அதில் வந்து மிதமாக இருக்கணும். கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இந்த அனல்லையே அது வந்து இருக்கணும். எரிய வைக்காதீங்க, எரிய வைக்க தேவையில்லை. அந்த நெருப்பு மட்டும் இருக்கட்டும். அப்புறமா நம்ம அனலை கூட்டிக்கலாம். நம்ம இந்த பக்கம் அடுப்பில் 10 லிட்டர் தண்ணி நல்லா மிதமான நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா இந்த டைமில் உங்களுக்கு கொதி வரலின்னா, அந்த மசாலா தாலி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கொதி வரலின்னா அனலில் ஏற்றிக்குங்க. ஒரு 10 கிராம் புதினா போட்டுருங்கப்பா. உங்களுக்கு கலர் பவுட்ரு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, சரிங்களா? இல்லைன்னா ஓகே சேர்க்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கலர் பவுடர் சேர்க்குறோம் லைட்டாக. ஓகே சூப்பர். இந்த தண்ணிக்கு வந்து கல்லுப்பு பார்த்தீங்கன்னா இந்த 10 லிட்டர் தண்ணிக்கு 130 கிராம் கல்லுப்பு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக போட்டுக்கோங்க. 130 கிராம் கல்லுப்பு போட்டு அனலை ஏற்றிடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகுது. நம்ம மசாலா அடுப்புக்கு போகலாம். இப்போ 3 நிமிஷம் அப்படியே மிதமான அனலில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணுங்கப்பா. ஓப்பன் பண்ணுங்கள். ஐப்பா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி சிக்கன் சேர்த்துருங்கப்பா. சிக்கன் சேர்த்துருங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கிலோவுக்கு 1.5 கிலோ சேர்க்குறோம். பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ் 100 கிராம் அந்த மாதிரி சேர்த்து இது வெட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. சிக்கனை எடுத்து போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஈவனாக சேர்த்துங்க, இல்லை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கிலோ மட்டும் சேர்க்குறோம். இதில் போட வேண்டியது எல்லாமே நம்ம போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் மசாலாவில் அப்படியே மிதமாக வேகணும். அனலை மட்டும் தயவு செய்து ஏற்றிடாதீங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். நல்லா கறியை ஃப்ரீயாக விடுங்கப்பா, ஃப்ரீயாக ஆக்கி விடுங்க. அனல் எரிய விடக்கூடாது. எடுத்துருங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் எரியவே விடக்கூடாது. நெருப்பே போதும். கந்தே கரெக்டாக இருக்கும். எடுங்க. இந்த சைடெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துருங்க, எடுத்துருங்க. மூடி போடுங்க. 10 லிட்டர் தண்ணியில் புதினா, கலரு, உப்பு போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இதில் இருந்து 2 லிட்டர் தண்ணி நம்ம எடுக்க போகிறோம். 2 லிட்டர் தண்ணி ஏன் எடுக்கிறோன்னா 1 லிட்டர் 400 கிராம் நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துட்டு மீதி 600 கிராம் சேஃப்டிக்கு நம்ம அப்படியே வைக்க போகிறோம். இந்த 3 நிமிஷம் கறி வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசியை நல்லா க்ளீனாக கழுவிக்கிறோம். அரிசியை உடைக்க மட்டும் கூடாதுங்க. அழகாக மேலேயும் கீழேயும் பண்ணி அந்த அழுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் கீழே சாய்ச்சா போதும். இதுக்கப்புறம் கை வைக்க தேவையில்ல. வடிகட்டுங்க. இப்போ தான் அந்த கஞ்சியெல்லாம் போகும். உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது. நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நல்லா ஒரு 4 டைம் தண்ணி ஊற்றி அந்த அழுக்கு தண்ணி போய் நம்ம ஊற்றுற தண்ணி கலரில் வர அளவுக்கு அலசிக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணுங்கப்பா. சிக்கனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே மிதமாக எந்த கரண்டி எடுத்துருக்கீங்க? வேறு கரண்டி எடுத்துங்க. கரண்டி அழகாக கறியை உடையக்கூடாது. கீழே இருந்து மேலே போகணும் மசாலா. அடி பிடிக்காத இருக்கா? என்ன இது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது வண்டி? ரொம்ப ஸ்லோவாக. நம்ம கறியை உடைக்காத அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதில் 1 லிட்டரு 400 கிராம் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். 600 கிராம் அப்படியே வைக்கிறோம். நம்ம ரைஸை போட்டதுக்கப்புறம் சேஃப்டி பார்த்துட்டு நம்ம சேர்த்து மூடி போட்டு நல்லா அனல் கொடுத்துட்டு நம்ம ரைஸ் சேர்த்துட்றோம் தண்ணியில். ஓகேவா? ரைஸ் வடி கட்டிட்டீங்களா? அது வடி கட்டிட்டேன். இது மூடி போடுங்க.
ரைஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதி வரும்போது சேர்த்துடணும். ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா கொதிக்குது பாருங்கள். சரிங்க, சீக்கிரம் சேருங்க. 2 கிலோ ரைஸ் சேர்த்துருங்க. சேர்த்த உடனே அடியில் உட்காந்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்க்கணும். நீங்கள் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த தொண்டையில் உரைக்கணும். உப்பு கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை வடிக்க போகிறோம். பாஸ்மதி வந்து 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும், கரெக்டான அனலில் இருந்தால். இப்போ இதை வடிக்க போகிறோம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு. உப்பு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த ரைஸ் சேர்த்த உடனே என்ன பண்ண போகிறோம்னா மசாலாவுக்கு அனலை ஏற்றணும். அது அப்படியே பபுள்ஸ் மாதிரி கொதி வரணும். ஏன்னா அப்போ தான் அந்த 3 நிமிஷம் இதை வடித்து நம்ம இதில் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம தான் அனலை ஏற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். கரெக்டாக அனலை ஏற்றி வச்சுருக்கோம். ரைஸ் போட்டது நம்ம எப்படி இருந்தது இப்போ பாருங்கள். லென்த்தி எப்படி வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக 3 நிமிஷம் கிட்ட வரப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் இப்போ நம்ம வடிக்க போகிறோம். நம்ம கடையில் கூடெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக வடிக்கிறோம். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அழகாக வடிச்சிக்கிங்க. சூப்பராக வடிச்சிட்டாரு. இங்கே வந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு சிக்கன் நல்லா கொதி வந்திருக்கு. கரண்டியை தூக்கி பிடிங்க. அப்படி பிடிங்க. அந்த கரண்டி மேலே நீங்கள் அரிசியை கொட்டுங்க. நல்லா அப்படியே எல்லா இடமும் போகிற மாதிரி சூப்பராக போடணும். ஓகே, சேர்த்துட்டிங்களா? அது சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், எரியிற அனலை எடுத்துடுறோம். கீழே எடுத்துட்டு இப்போ ரைஸை வந்து அப்படியே அழகாக அங்கேயும் இங்கேயும் அந்த தண்ணி நல்லா மேலே வர மாதிரி, அந்த ஆயிலெல்லாம் ரைஸுக்கு மேலே வர மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம வடித்த ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரண்டியில் இப்படி லெவல் பண்ணிக்கணும். லெவல் பண்ணிவிட்டு அரைப்பதமாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், ரைஸ் உடச்சி பார்த்தீங்கன்னா அரைப்பதமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தண்ணி அந்த ரைஸுக்கு மேலே தண்ணியும் ஆயிலும் இருக்கணும். இல்லை ரைஸ் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சின்னா இப்போ இருக்கிற பதமே போதும். இப்போ நம்ம அரைப்பதமாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 600ல் தண்ணியை சேர்க்குறோம். தண்ணியை சேர்த்துட்டு ஈவன் ஆக்குறோம். இப்போ அந்த ரைஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆயிலும் அந்த தண்ணியும் நிற்கிது. இப்போ தான் நம்ம தம்மிட போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரைஸும் அந்த ஆயில் எல்லாம் ரைஸுக்கு மேலே இருக்குது. பபுள்ஸும் எல்லா இடமும் வருது. தெரியுதுங்களா? இப்போ மூடி போடுறோம். மூடி போடுங்க. மூடி போட்டு கீழே இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த நெருப்பெல்லாம் எடுத்து மேலே போடணும். சைடில் தேக்ஸாவுக்கு சைடில் நெருப்பு ரவுண்டு கட்டணும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி உலக்கி வச்சுருக்கிற நெருப்பும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதை கரெக்டாக எடுத்து நீங்கள் தம்மு விட்டுங்க. கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தம்மு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். 30 நிமிஷம் நீங்கள் தாராளமாக தம்மு விடலாம். தேக்ஸாவுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருப்பே இருக்கக்கூடாது. தேக்ஸா அந்த எட்ஜில் மட்டும்தான் உங்களுக்கு நெருப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே நெருப்பு இருக்கணும். அதே மாதிரி இந்த மூடி எல்லாம் ஓப்பனாக இருந்தால் கரெக்டாக மூடிக்குங்க. இந்த மாதிரி ஓப்பனாக இருந்தால் நம்மளுக்கு தம் ப்ராசஸ் சரியாகாது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மூடி ஓப்பனாக இருக்கிறதுனால சரியாக மூட மாட்டேறதுன்றதுனால கல் ஆப்போசிட் கல் வச்சு அதை சரியாக கவர் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் நெருப்பு எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே சுற்றி நெருப்பு வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரையும் தாராளமாக நம்ம, அதாவது கந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு அந்த சிக்கனு அந்த ஜூஸியாகவும் அப்புறம் அந்த ரைஸும் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதான். கரெக்டாக நம்ம வந்து ஒரு 30 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணி இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஆகுது. ஓப்பன் பண்ணுங்க ராஜா. பிஸ்மில்லான்னு ஓப்பன் பண்ணுங்கள். 2 துணியை பிடிச்சி அழகாக ஓப்பன் பண்ணுங்கள். இழுத்த மாதிரி எடுங்க. கையில் ஆவி அடிக்கிற போகுது. சூப்பராக நல்லா பக்காவாக நல்லா மலர்ந்து இருக்குது பாஸ்மதி. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி தம்மு உடைக்க போகிறோம்னா மேலே மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கீழே மசாலா அப்படியே இருக்கணும். ஓகேவா மக்களே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 நிமிஷம் இந்த ரைஸை தம்மு விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸை எப்படி உடைக்கணும்னா வடி பிரியாணிக்கு இங்கே பாருங்கள் அப்படியே சூப்பராக திருப்பி போடணும். அடியில் இருக்கிற அந்த மசாலாவை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கீழே பீஸ் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு எப்படி கொட்டுதா? நல்லா சூப்பராக இருக்கா? நல்லா பக்காவாக இருக்கும் அந்த ரைஸு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அருமையாக நல்லா சூப்பராக பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம். எந்த ஒரு எப்படி சொல்கிறது டிஸ்டர்பே இருக்காது. உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை நான் உடச்சி காட்டுறேன். பீஸ் அடியில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஒன் சைடாக நம்ம எடுக்கணும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கீழே மசாலாவை எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். ஒரு மார்க் போடுற இந்த இடம் இப்படி பண்ணி மேலே இருக்கிற ரைஸை இப்படி தூக்கி அந்த ஓரம் போட்டு, சரிங்களா? அப்புறமா கறி தெரியிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அடியில் கரண்டி விட்டு தூக்கி இப்படி போடுறோம். நல்லா மசாலா எப்படி வருது பாருங்கள்.
உங்களுக்கு ஒரு கடையில் எப்படி நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிடுவீங்களோ அந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் கடை டேஸ்ட்டில் நீங்கள் இந்த பிரியாணி சாப்பிட்லாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மசாலா வேணுன்னா மசாலா, இல்லை மசாலா கம்மியாக வேணும்னா மசாலா கம்மியாக சாப்பிடலாம். பீஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஜூஸியாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகேவா? அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. சரிங்களா? நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் லேட்டாக காட்டுறேன், கோச்சிக்காதீங்க. தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி நெய் சேர்க்கணும். நான் பீஃப் பிரியாணிக்கு நெய் சேர்க்காத எனக்கு மறந்து போயிடுச்சு. இப்போ வந்து நெய் சேர்த்துறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறமா சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். சும்மா ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க, அதிகம் போடாதீங்க, அப்போ சாப்பிட முடியாது, திகட்டல் வந்துடும். மக்களே, ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி செஞ்சாச்சு. பாஸ்மதி ரைஸில் 2 கிலோ சிக்கன் பிரியாணி. இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக செஞ்சாச்சு. ட்ரைனரும் கூட இருக்காரு, அவருக்கு ரொம்ப திருப்தி. ஓகே தானா? சிக்கன் தான் நம்மளுக்கு செய்யாமல் இருந்து சிக்கன் பிரியாணி சூப்பராக செஞ்சு காட்டிட்டாரு பாய். அது பாஸ்மதி ரைஸில். பாஸ்மதியில் நானே எதிர்பார்க்கல. நல்லா வந்திருக்கா, கிட்ட எடுத்துருவாங்கப்பா. ஒரு அருமையான ஒரு ரைஸுங்க. ஒரு பாஸ்மதி ரைஸில் நல்ல ஒரு பிரியாணி. நல்லா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக பக்காவாக போட்டு செஞ்சாச்சு. இது உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? என்ன சொல்றீங்க? குருமான்னா அவரு நம்ம போட்ட அந்த தாளிப்பு மசாலாவை சொல்றாரு. சென்னையில குருமாங்களா? குருமா வந்து பாஸ்மதி இந்த அளவுக்கு ஏறுன்றது இப்போ நினைக்காது. சூப்பராக இருக்கு. சந்தோஷமா? சூப்பராக சாப்பிடுங்க. ஓகே மக்களே, நீங்கள் இந்த டைப்பில் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யுங்க, நல்ல ஒரு அருமையாக இருக்கும். மக்களே, நீங்கள் இந்த டைப்பில் நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் பிரியாணி செய்யுங்க. பாஸ்மதி ரைஸில் சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி பக்காவாக இருக்கும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும்.